ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீன்ஃபேர். இன்றைக்கி ரொம்பவே அழகான ஸ்பான்ஜியான சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ வர கிறிஸ்துமஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இது போல் டெய்லி ஒன்று ஒன்று செஞ்சு அசத்தலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை டெஸ்க்டாப்லேயும் நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அந்த கேக் ட்ரையை மாவும் பட்டரும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம குக்கரையுமே ஹீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்ச 2 முட்டையை சேர்த்துக்குவோம். இந்த கேக் வந்து முட்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கிடுவோம். ஒரு பீட்ரு வச்சு இது போல் நல்லா அடித்து விட்டுக்குவோம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு சும்மா கையில் அடித்தாலே போதும். இப்போ 1/2 கப் சுகரு, 1 கப் மைதா எடுத்துக்கிறேன், 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை சீனி வந்து கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் நான் கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். அது ஒழுங்காக கவர் ஆகலை, ஸோ அதெல்லாம் தெரியல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த எக் ஸ்மெல் வராத அளவுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கலாக இருக்கும். நம்ம வெனிலா எசன்ஸை விட பைனாப்பிள் எசன்ஸ் வந்து எக் ஃப்ளேவர் வராது. இப்போ நம்ம மாவு இதில் சேர்த்துக்குவோம். நான் 1 கப் மைதா, அதிலே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துருக்குறேன். ரெண்டையும் இப்போ இதில் போட்டு நம்ம ஸ்பூனை வச்சு அதை வடித்து எடுத்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூனை வச்சு ரெண்டு விட்டாலும் அது அழகாக கீழே கொட்டிடும். இப்போ நல்லா ரெண்டு விட்டுக்குவோம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பால், 1 ஸ்பூனை கூட போதும் தான். பாலில் தண்ணி 1 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். இப்போ நான் பால் பவுட்ரு கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு குட்டி பாக்கெட் ஒரு பால் பவுடர் எடுத்துருக்கேன். அது 2 ஸ்பூன் அளவு இருந்தது. 2 ஸ்பூன் அளவு போதும். ஆனால் இந்த கேக்கில் இந்த பால் ஃப்ளேவரும் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டோம்னா நல்லா இது மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஏற்கனவே ட்ரேயில் பட்டரும் மாவும் போட்டு ட்ரையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அந்த மாவை நம்ம அதில் விட்டு டேப் பண்ணிவிட்டு அதை வேக விட்டுடலாம். இது வந்து ட்ரை பைனாப்பிள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதை கட் பண்ணி அதில் அளவுக்கு மேலே போட்டு இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே ப்ரீ ஹீட்டாக இருந்ததுனால அது நல்லா ஹீட்டாக இருக்குது. பார்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க.
இது குக்கரை மூடி டயர் இல்லாமல் தான் நான் வச்சுருக்கிறேன். குக்கரை மூடி 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக ஊற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம இது சென்டரில் வெந்திருக்கான்ட்டு ஒரு கத்தியை வச்சு உள்ளே விட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ட்ரேயில் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இதே போல் அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி சூப்பராக வரும். நம்ம வீட்டில் குழந்தைங்க லீவில் இருப்பாங்க, அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் விற்கிற ஏகப்பட்ட கலரை போட்டு குழந்தைங்களுக்கு அது அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது. நம்ம வீட்டிலையே இது மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். நிறைய செஞ்சு அது பழசாக்கி சாப்பிட்றத விட கொஞ்சமாக போட்டு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.